கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயப்படுவதனால் பயங்கரங்களும் பாடுகளும் தான் வருகின்றது. நாம் தேவன் ஒருவருக்கே தெய்வீக பயப்படுதல் இருக்க வேண்டும். உலக மனுஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்படுவோமே இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். நாம் எல்லா மனுஷர்களையும் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாயும் அவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடப்பவர்களாயும் இருப்போமே இருந்தால் எங்களை எந்த பயமும் சூழ்ந்து கொள்ளப் போவதில்லை. தேவ அன்பிலே பயம் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனே இந்த உலகத்தின் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருப்பதால் இயேசுவின் நாமத்தினாலே துதித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலே இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி சுளிக்கும் என்று சிவார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தும் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே தாவீதின் குமாரன் என்று இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரம் தாவீதினுடைய தகப்பனார். அவ்விடத்திலிருந்து ஒரு துளிராக இந்த நாட்களிலே தாவீது இந்த நாட்களிலே தோன்றி அந்த தாவீதினுடைய வேரில் இருந்து ஒரு கிளையாக இந்த நாட்களிலே எழும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஆயிருந்தால் ஆண்டோடைய பிறப்பை குறித்து எப்படியாக அவர் தோன்றுவார், எப்படியாக அந்த நாட்களை பிறப்பார், எப்படியாக அந்த நாட்களை வளர்க்கப்படுவார், எப்படியாக என்ன காரியத்தை செய்வார் என்பதை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தெளிவாக திட்டவட்டமாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் ஆண்டவருடைய ஒரு பிறப்பை குறித்து பார்க்கிற வேளையிலே எல்லாம் ஒரு அதிசயமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே முதலாவதாக சொல்லப்படுகிறது ஈசா என்னும் அடிமரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஈசாயின் சந்ததியை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக வந்தவர்களுடைய பெயர்கள் இந்த நாட்களிலே குறிப்பிடாமல் இருந்தாலும் ஆனால் ஈசாயில் இருந்து துவங்குகிறது. ஏனென்றால் ஈசாயினுடைய அங்கே ஒரு துளிர் தான் இந்த நாட்களிலே தாவீது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே தாவீதை இந்த நாட்களிலே நேசிக்கிறதையும் விரும்புகிறதையும் அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமில்லை, சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை முளைக்கும், கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தாவீதினுடைய வேராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அங்கே எப்படி என்று சொன்னார், அவர் எழுந்து இந்த பூமியிலே பிறந்து சொலித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லைகள் எங்கும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லும்படியாக இந்த நாட்களிலே செழிச்சு படர்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். திராட்சை செடி எப்படி படர்கிறதோ அதே மாதிரி உலகம் எங்கிலும் ஆண்டவர் உடல் நாட்களை படர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அருமை பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய தோற்றம் எப்படியாக இருக்கிறது, அவருடைய சந்ததி எப்படியாக இருக்கிறது, சந்ததி சந்ததிகள் எப்படியாக இருக்கிறது, இந்த நாட்களிலே கடைசியாக கொண்டு வந்து அவருடைய செழிப்பை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கல்வாரியிலே அடிக்கப்பட்ட ஆண்டவரை தான் இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பார்த்து இந்த நாட்களிலே சில வேளைகளிலே நாங்கள் மனதுருகி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள் அவருடைய சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய செழிப்பை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்ப்பதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி எங்கும் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒரு கொடி எப்படியாக படர்கிறதோ அதே விதமாக படர்ந்து செழித்து இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே அவருடைய வல்லமை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது. உலகத்திலே பாருங்கள் எந்த நாட்டிலும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே இந்த நாட்களிலே அறியாதவர்கள் இருக்கிறதில்லை. எந்த நாட்டில் போனாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது முஸ்லீம் நாடுகளாக இருக்கலாம் அல்லது நாட்களில் புத்த மதத்தை ஆராதிக்கிற நாடாக இருக்கலாம். எப்படியான இடங்களில் போனாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் யாருடைய சந்ததி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படியாக அந்த நாட்களில் செழித்திருக்கிறாரோ அதேபோல் அவராலே உருவாக்கப்பட்ட நாங்களும் செழித்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கடைசி பரியந்தம் இந்த நாட்களிலே சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டோடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுவது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமுமாயிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அறிவிப்பதற்கு தயாராகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அங்கே உங்களுக்கு பலன் தந்து இந்த நாட்களிலே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவும் சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே சொல்லும்படியாகவும் கிருபை செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.